வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீத்தாப்பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பழங்களில் தனிப்பட்ட சுவையும் மனமும் கொண்டது சீத்தாப்பழம் தான். சீத்தாப்பழத்தினுடைய தோல், விதை, இலை, மரப்பட்டை என எல்லாமே மருத்துவ குணங்களை கொண்டது தான். சீத்தாப்பழத்தில் குளுக்கோஸ், சுக்ரோஸ் இரண்டுமே இருக்கிறதால உடனடியாக நம்மளுடைய உடலுக்கு சீத்தாப்பழம் ஆற்றலை கொடுக்குது. சீத்தாப்பழம் இருந்திருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் மூலமாக மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தம் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு நம்ம சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். சீத்தாப்பழத்தில் அதிக அளவு பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் சத்துக்கள் இருக்கு. இது ரத்த அழுத்தத்தை நமக்கு கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். ஸோ நம்மளுடைய ரத்த நாளங்களினுடைய விரிவாக்கத்தை சீத்தாப்பழம் ஊக்குவிக்கும். அதாவது நம்மளுடைய ரத்த நாளங்கள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி அந்த நரம்புகள் வழியாகவும் ரத்த நாளங்கள் வழியாகவும் ரத்த ஓட்டத்தை உடலுக்கு சீத்தாப்பழம் பாய்ச்சும். இதனால உடலுக்கு வேண்டிய ரத்த ஓட்டம் சீரான அளவில் கிடைக்கும் பொழுது பிபி ப்ராப்ளம்லாம் கண்ட்ரோல் ஆகிடும். இப்போ பிபி ப்ராப்ளம் கண்ட்ரோலாக இருந்தால் தான் நமக்கு மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பக்க விளைவுகளும் ஏற்படாது. ஒருவேளை உங்களுக்கு பிபி ப்ராப்ளம் இருந்து நரம்புகளையும் ரத்த நாளங்களையும் இறுக்கங்கள் இருந்துச்சுன்னா ரத்த ஓட்டம் இதயத்துக்கு கிடைக்காம போகிறதால பலவிதமான பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஸோ அதை கியூர் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சீத்தாப்பழம் எடுத்துக்கணும். ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெக்னீஷியம் உட்கொள்ளக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ரத்த அழுத்தம் வருவதற்கான ஆபத்து குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஹை பிபி, லோ பிபி எதுவாக இருந்தாலும் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் சரி பண்ணிக்கலாம். செரிமானத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது சீத்தாப்பழம். ஒரு கப் அளவில் இருக்கக்கூடிய சீத்தாப்பழ விழுதில் 5 கிராம் அளவுக்கு நார் சத்து இருக்கு. சீத்தாப்பழத்தில் நார் சத்தும் தாமிர சத்தும் சீராக இருக்கிறதால செரிமானத்திற்கு இது ஹெல்ப் பண்ணுது. இதனால உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்றுப்போக்கு, அஜீரணம் தொடர்பான பிரச்சனை இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு வராமல் தடுக்கப்படும். அந்த பிரச்சனை இருந்தாலுமே உங்களுக்கு குணப்படுத்தப்படும். சீத்தாப்பழம் குடல் இயக்கத்தை சீராக்கி குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை மேம்படுத்துது. அதே போல் அதனால தான் பார்த்தீங்கன்னா உணவுகள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு சீத்தாப்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் உதவி புரியும். உணவுகள் செரிமானமானதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை நம்ம குடல்கள் இருந்து வெளியேற்றிக் கொள்ளலாம். ஏன்னா குடல்களை நல்ல பாக்டீரியாக்களை சீத்தாப்பழம் மேம்படுத்தும். இப்போ சீத்தாப்பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதால உணவுகள் செரிக்காம போறதால ஏற்படக்கூடிய பித்தம், வாந்தி, தலை சுத்தல் இந்த மாதிரி பிரச்சனைகள் சரி பண்ணிடும். பேதி போன்ற பிரச்சனைகளுமே நமக்கு சீத்தாப்பழம் சரி பண்ணிட்டு இந்த ஒட்டுமொத்தமாக செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம். சீத்தாப்பழம் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அது மனநிலையை சீராக்க உதவக்கூடிய செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் சுரக்கிறதுக்கு வேண்டிய விட்டமின் B6 கொடுக்குது. இப்போ விட்டமின் B6 மனநிலை கோளாறுகளுக்கு ஹெல்ப் பண்ணும். உண்மையாகவே விட்டமின் B6 ஸ்ட்ரெஸ் டென்ஷனை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது குறித்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விட்டமின் B6 யாருக்கெல்லாம் கம்மியாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் இன்னும் டபுள் மடங்கு ஆகிடும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அதனால விட்டமின் B6 நீங்க அதிகரிப்பதன் மூலமாக மனச்சோர்வு அபாயத்தை குறைச்சிக்கலாம். அது சீத்தாப்பழத்தில் இந்த விட்டமின் B6 இருக்கிறதால ஸ்ட்ரெஸ், டென்ஷன், படபடக்கூடிய தன்மை அந்த மாதிரி உங்களுக்கு எதுவுமே இருக்காது. சுறுசுறுப்பாக அன்றைய நாளை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்கு அந்த மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, கவனமின்மை இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது. ரத்த கொதிப்பு இது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் மன அழுத்தத்திலிருந்து முழுவதுமாக விடுதலை பெற்று சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். உடல் எடையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க உடல் எடையை எப்படியெல்லாம் ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாமோ அது போலவே எப்படியெல்லாம் ஆரோக்கியமான முறையில் நம்மளுடைய உடல் எடையை அதிகரிக்கலாம் அப்படின்றதையும் பார்க்கணும். இல்லைன்னா நம்மளுடைய உடலில் அதிக கொழுப்புகள் சேர்ந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஆகாம ஆரோக்கியமாக உடல் எடையை நீங்கள் அதிகரிக்கணும் அப்படின்னா சீத்தாப்பழம் உங்களுக்கான ஒரு சிறந்த உணவாக இருக்கும். ஏன்னா இதில் அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. உங்களுக்கு வேண்டிய சரியான அளவில் கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் புரதங்கள் இருக்கு. அதனால நீங்க சீத்தாப்பழத்தை தேன் கலந்து சாப்பிடுவதன் மூலமாக ஆரோக்கியமாக உங்களுடைய உடல் எடையை உங்களால் அதிகரிக்க முடியும். பக்க விளைவுகளே இல்லாமல் தொப்பைகள்லாம் எதுவும் ஏற்படாமல் கட்டுக்கோப்பான உடல் அமைப்பை சீத்தாப்பழம் உங்களுக்கு கொடுக்கும். ஆஸ்துமாவை சரி செய்து ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையும் ஆரோக்கியமாக வைக்கக்கூடியது சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தில் விட்டமின் B6 இருக்கு. இது மூச்சு குழாய் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஆஸ்துமாவை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நுரையீரல் தொடர்பான சிக்கல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சீத்தாப்பழம் எடுத்துக்கொள்ளும்போது நன்மை தரும். விட்டமின் C என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து இருக்கிறதால சீத்தாப்பழம் சாப்பிடும்போது சளி பிடிக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். சீத்தாப்பழம் சளியை உங்களுக்கு கியூர் பண்ணிடும். குளிர் காய்ச்சல்லாம் உங்களுக்கு குணப்படுத்திடும். ஆஸ்துமா, காச நோய், மூச்சு விடுதலை சிரமம், சளி, இருமல், தொண்டை கட்டு அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கிறவங்கலாம் சீத்தாப்பழத்தை சாப்பிடும் போது பலன் கிடைக்கும் உங்களுக்கு
நுரையீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஒட்டுமொத்த சுவாச மண்டலத்தையுமே பராமரிக்கிறதுக்கு சீத்தாப்பழம் இந்த வகையில் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்கள சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாமா அப்படின்ற வேணாமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் சீத்தாப்பழம் வந்து குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸ் நிறைந்திருக்கும் அப்படின்றதால இதை சாப்பிட்ட உடனேயே ரத்தத்தில் வந்து சர்க்கரையினுடைய அளவு அதிகரிச்சிடும் அப்படின்றத ஒரு பிரிவினர்கள் வந்து குறிப்பிட்றாங்க. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா சீத்தாப்பழம் வந்து கிளைசெமிக் குறியீடு 54 அப்படின்றதால நீரிழிவு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பழம் அப்படின்னு இந்த சீத்தாப்பழத்தை சொல்லலாம். இது அவங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு தான் ஹெல்ப் பண்ணுதுன்னு குறிப்பிட்றாங்க. ஏன்னா நீரிழிவு நோய் இருக்கிறவங்க வந்து லோ கிளைசெமிக் உணவுல 55 குறியீடு இருக்கக்கூடிய உணவுகள் மற்றும் அதற்கும் குறைவான அளவு உணவுகளை மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படின்றதால இது வந்து 54 தான் கொண்டு இருக்கு அப்படின்றதால இதை வந்து எடுத்துக்கொள்ளும் போது இதில் இருக்கக்கூடிய நார் சத்து நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. உங்களுக்கு இன்னும் சந்தேகமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருந்து சீத்தாப்பழம் சாப்பிடணும் அப்படின்ற ஆர்வம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் மருத்துவ பரிந்துரையின்படி அந்த ஆலோசனை எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கூட நீங்க சீத்தாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள், பற்கள், தசைகள் வந்து உங்களுக்கு வலுவடைய ஆரம்பிக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா கால்சியம் சத்து சீத்தாப்பழத்தை நிறைந்திருக்கிறதால எலும்பு, பற்கள், தசைகள் வலுவடையும். அதுதான் காரணம். உங்களுக்கு அந்த தசை பிடிப்பு எதுவுமே இல்லாம தசை வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சீத்தாப்பழத்தை எடுத்துக்கலாம். தசைகள் இதன் மூலமாக வலிமையடையும். குறிப்பா ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அழற்சி போன்ற எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே போல் இந்த ஈறுகளில் ரத்த கசிவு ஏற்படுவது, அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போவது, அதுக்கப்புறம் வந்து பற்கள் வந்து உங்களுக்கு கிருமி தொற்று ஏற்பட்டு ஒட்டுமொத்த வாய் ஆரோக்கியமும் பாதிக்கப்படுவது. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் இருக்கிறதுக்காக சீத்தாப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பொதுவாகவே சீத்தாப்பழம் வந்து உங்களுடைய மூளையினுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதாவது இது வந்து அந்த செரட்டோனின், டோபமைன் போன்ற மன அழுத்தத்தை நீக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரக்கிறதுக்கான அந்த விட்டமின் B6 உங்களுக்கு கொடுக்கும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூளை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி மூளை நரம்புகளுக்கு ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் பாய்ச்சறதால மூளை செல்களை புதுப்பிக்க வைக்கும். அப்போ நீங்கள் வந்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றலை சீத்தாப்பழம் சாப்பிடும்போது பெறுவீங்க. குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவர்கள் அனைவருமே எடுத்துக்கலாம். இப்போ குழந்தைகள், இளைஞர்கள்லாம் எடுத்துக்கொள்ளும் போது எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக வந்து சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. எந்த வேலையுமே எளிமையாக யோசித்து செஞ்சுருவாங்க. இப்போ வயசானவங்களுக்கெல்லாம் மறதி அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இப்போ மறதி வந்து பொதுவாக வயதானவர்களுக்கு வரக்கூடியது தான். மறதி வந்து எல்லா வயதானவர்களுக்கும் ஏற்படும். அதை வந்து நமக்கு கட்டுப்படுத்த தான் முடியுமே தவிர நீக்க முடியாது. அப்போ மறதி, அதுக்கப்புறம் இந்த டிமென்ஷியா பிரச்சனை, அதே போல் இந்த நமக்கு ஏற்படக்கூடிய பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி வியாதிகள் இதெல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் சீத்தாப்பழத்தை வந்து முதியவர்களும் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ ஒட்டுமொத்த மூளையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கலாம். மூளை செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பிச்சுக்கலாம். கண் பார்வையை மேம்படுத்தக்கூடியது சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதுவும் கண் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்களாக இருக்குது. அப்போ நீங்கள் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளும்போது ஊட்டச்சத்து குறைபாடுகள் உங்களுக்கு வந்து நீங்கி கண் பார்வையை நீங்கள் வந்து கூர்மைப்படுத்திக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் வந்து வராமல் தடுத்துக்கலாம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பார்வை திறன் வந்து மங்குற பிரச்சனை இருக்கும் வயசானவங்களுக்கு. அதே போல் அந்த கண் பார்வை வந்து உங்களுக்கு குறைந்து போகிறது, விழிப்படலம் சேதமடைவது, மாகுலர் டீஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய AMD டீஜெனரேஷன் ப்ராப்ளம் ஏற்படுறது, இது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். இந்த கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வந்து சரி செய்து கொண்டு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கும் சீத்தாப்பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். சீத்தாப்பழம் உங்களுக்கு இந்த அளவுக்கு மருத்துவமைகளை கொடுக்கறதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான். அப்போது அதில் வந்து விட்டமின் C, விட்டமின் B காம்ப்ளெக்ஸு, விட்டமின் A, நார் சத்து, மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, தாது பொருட்களில் கொழுப்பு சத்து போதுமான அளவுக்கு இதெல்லாமே நிறைந்திருக்கிறதால தான் சீத்தாப்பழம் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மருத்துவமைகளை கொடுக்குது. என்னதான் பார்க்கறதுக்கு வெளியே கரடுமுரடாக தெரிந்தாலும் சீத்தாப்பழத்துடைய உள்ள இருக்கக்கூடிய வெள்ளை நிற சதைப்பகுதி ரொம்ப ரொம்ப இனிப்பானது. அது எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு மருத்துவமைகளை மட்டுமே உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியதாக சீத்தாப்பழம் இருக்குது. சீத்தாப்பழம் ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மட்டுமே, ஒரு சீசன் மட்டுமே கிடைக்கக்கூடிய சீசனிங் ஃப்ரூட்டாக இருக்கிறதால அந்த சீசன்லேயே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றாதீங்க. அளவோடு சாப்பிட்டு நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.